இந்த 2025ங்கிறது மிகப்பெரிய ஒரு குரு பகவானுடைய ஆட்சி தான். அப்போ வந்து நம்ம வந்து முருகப்பெருமானுடைய ஆட்சி தான் 2025. நல்ல இன்னும் ஒரு ஆன்மீகத்தில் பெரிய ஒரு மாற்றமோ, பெரிய ஒரு பயபக்தியான ஒரு ஆண்டாக தான் இது அமையும். ஒவ்வொரு படிக்கட்டாக வளர்ந்துக்கிட்டே வருது. இந்த வருஷம் வந்து நாங்கள் வந்து கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய சுவாமிமலையில் இருக்கக்கூடிய முருகனை தான் நாங்கள் வந்து முருகன் வந்து அங்கே தான் வழிபாடு நிலைகளை வந்து நாங்கள் கொண்டாடுவோம். ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு வருஷம் வந்து கொண்டாடும்போது இந்த வருஷம் சுவாமிமலை முருகன் வந்து எங்களுக்கு வந்து எல்லா கோவிலும் நான் பயணிக்கு தான் அடிக்கடி நாங்கள் போவோம். எல்லோரும் வந்து முருகனை வந்து இன்றைக்கி இந்த வருஷம் ரொம்ப அதிபக்தியாக கும்பிட்டா அவங்களோட வேண்டுதல் பிரார்த்தனைகள் யாரோ ஒருத்தட்ட சொல்லணும். அதை மக்கள் யார்கிட்ட சொல்ல முடியும்? ஒரு மனிதர்கிட்ட சொன்னால் அது குறை சொல்கிற மாரி, ஒரு குற்றம் சொல்கிற மாரி நினைக்கிறாங்க. அதான் கடவுளை தேடி நாங்கள் போகிறோம். மக்கள் வந்து ஏதோ ஒரு கடவுள்கிட்ட போய் சொன்னால் இதை கேட்க மாட்டாரா? அதுக்காக தான் நாங்கள் போய் அந்த கடவுளை பிடிச்சி ஏதோ ஒரு வழி கேட்குறோம். அது வந்து 2025 அந்த முருகன்ட்ட நீங்கள் எப்படி ஒரு அப்பாட்ட சொல்கிற மாரி, ஒரு குழந்தை போய் அப்பாட்ட கேட்குற மாரி நீ கேளுங்க அந்த முருகன்ட்ட. உண்மையிலே 2025 நீ கேட்டதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு நான் அந்த நேரத்தில் சொல்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் கும்பகோணம் போயிட்டு வர சொல்லுங்கள். சுவாமிமலைக்கு ஒரே ஒரு தடவை போயிட்டு வர சொல்லுங்கள். அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் இந்த 2025. நல்லதே நடக்கணும் அப்படின்னு நானும் வேண்டுறேன்.